பொதுவா இத சமைக்கிறத விட, தட்ல பரிமாறுறத பார்க்கும்போது தாங்க ரொம்பவே பசிக்குது. ஓகே. மசாலா உருளைக்கிழங்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் சேர்த்துக்கங்க. பொரிஞ்சதும் வெங்காயம், 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி 4 பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பொதுவா வந்து இந்த பூரிக்கு வந்து என்ன மாரியான மசாலா வந்து ருசியா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? ஸோ மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிருக்கேன். அத இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஸோ இந்த அவிச்ச உருளைக்கிழங்க இப்ப இதில முழுசா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க உடைச்சு பீஸா உடைச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலா தயாராயிடுச்சு. ஸோ பூரியோட உருளைக்கிழங்கு மசால் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம கீழ கமெண்ட்